மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன சொல்லணும்னே மறந்துட்டேன். இதுக்கு என்ன வீடியோ இது? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஆக்சுவலி ஷூட் ஆகுதான்னு தெரியல, ஏன்னா பேக் கேம்ல ஷூட் பண்ணிருக்கேன். ஓகே, பார்ப்போம். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ போடுறேன். ஸோ என்னன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க, ஆஃபர் இல்லாமல் பேப்பர் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு லைக் ஒன் வேர்டில் ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவே பண்ணுறேன். இந்த நான் சொல்கிற விஷயத்த ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியனாக மட்டும் பாருங்கள், பிளைண்டாக ஃபாலோ பண்ணாதீங்க. என்னோட ஒப்பீனியன் இதுதான். ஸோ ஒரு சஜஷனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னோட ஒப்பீனியன் என்ன முடிஞ்ச வரைக்கும் கையில் ஒரு ஆஃபர் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேப்பர் போட ட்ரை பண்ணுங்கள். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது 2 months தான் நோட்டீஸ் பீரியட் இருக்குது. அந்த டைம்லலாம் உங்களுக்கு நீங்கள் பேப்பர் போட்டீங்க, உங்களுக்கு கையில் ஆஃபர் வர்றதுக்கு ஒரு 20 to 30 days எப்படியாவது ஆயிரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு 1 month தான் இருக்கும். 1 monthல நீங்கள் இந்த ஆஃபரை வச்சுட்டு வேற கம்பெனி அட்டன் பண்ணி உங்களோட ஹைக்கை இன்க்ரீஸ் பண்ண பார்க்கணும். ஸோ அதோட பாசிபிலிட்டி கம்மி ஆயிரும். ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வேறு ஆஃபரே கிடைக்காது அப்படின்னு நான் சொல்ல வரல. ஸ்விட்ச்க்கான அந்த வேல்யூவே கம்மியாயிரும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு 30% 40% ஹைக்காக ஸ்விட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு அது அவ்வளோ வேல்யூபிளாக தெரியல. ஏன்னா அது உங்களோட கம்பெனிலேயே உங்களுக்கு கிடைக்க நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு நல்ல ஹைக்கில் தான் பண்ணணும். அது நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ எனக்கே லாஸ்ட் இயர் என்ன ஆச்சுன்னா, என்னோட லாஸ்ட் கம்பெனியில் ஒரு மாதிரி நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருந்துச்சு. எனக்கே ஒரு மாதிரி கடுப்பாயிருச்சு, என்னடா அது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அவ்வளோவா ரெஸ்பெக்ட் கிடைக்காத மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் டிசைட் பண்ணிட்டேன், ஓகே நம்ம ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் எனக்கு அவ்வளோ சீக்கிரம் ஆஃபர்ஸே லைக் கால்ஸே வரல. அப்போ நான் ஒரு நாள் காலையில் எழுந்துட்டு எனக்கு முடியல, லைக் சரி நம்ம போட்டுடலாம் பேப்பரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்மோஸ்ட் டிசைட் பண்ணிட்டேன். வீட்லேயுமே என்ன சொன்னாங்கன்னா, உன்னோட இஷ்டம் தான், நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, நீ பேப்பர் போடனாலும் ஓகே தான் அப்படின்னு அவங்களும் ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. ஓகேன்னு நான் பேப்பர் போடலான்னு தான் எடுத்தேன். அப்போ சரி ஓகே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது அதில் அவங்கெல்லாம் சொன்னது இல்லை, நீ ஒரு ஆஃபர் வச்சுட்டே போடு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்னடா அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கடுப்பாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ நான் யோசிச்சு பார்க்கும்போது நல்ல வேலை நான் அவங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்றது தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நான் ஒரு ஆஃபர் வச்சுட்டு அதுக்கப்புறம் பேப்பர் போட்டனால எனக்கு ஒரு ஒரு நல்ல ஹைக்கில் தான் நான் ஜாயின் பண்ணேன். உண்மையாக சொல்லணும்னா என்னோட கரியரில் நான் முன்னாடிலாம் இருந்து ஏர்ன் பண்ணி சேர்த்து வச்ச காசை விட இந்த லாஸ்ட் 1 yearல நான் எனக்கு தெரிஞ்சு லைக் டபுள் மடங்கு நான் சேர்த்து வச்சிருக்கேன். எனக்கு நம்ம முன்னாடியே ஸ்விட்ச் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. இது கண்டிப்பாக சீன் போடுறதுக்காக சொல்ல, ஒரு அவேர்னஸ்க்காக தான் சொல்கிறேன். நிறைய பேர் உங்களோட வேல்யூ என்னன்னே தெரியாமல் ரொம்ப ஒரு 20% 30% ஹைக்காகலாம் ஸ்விட்ச் பண்ணுறீங்க. அது பண்ணாதீங்க. நீங்கள் ஜாஸ்தி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்க சான்ஸ் இருக்குது. அதுவும் உங்களோட ஸ்கில்லெல்லாம் டிமாண்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் வேறு லெவலில் கேட்கலாம். நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடியே அவங்க ஆஃபர் பண்ணுவாங்க. ஆனால் நீங்களே லைக் கம்மியாக கேட்கும்போது அவங்க ஓகே உங்களுக்கு இது கொடுத்தா போதுன்ற மாதிரி அவங்களோட தாட் வந்துடும். ஸோ அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, டாக்ஸிக்காக இருக்குது, என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது உங்களோட சுச்சுவேஷன். பட் கொஞ்சம் டைம் கொடுத்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல ஆஃபர் வாங்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச அட்வைஸ், சஜஷன்ஸ், டிப்ஸ் எல்லாமே நான் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் தரேன். ஸோ நீங்கள் அவசரப்பட்டு பேப்பர் போட்டுறாதீங்க அப்படின்றத நான் சொல்லுவேன். அண்ட் நான் நீயா நானால நான் பேசினது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எப்படி கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் ஒரு ஸ்கில் நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸோட அதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு ஆஃபர் வச்சுட்டு அப்புறம் நீங்கள் பேப்பர் போட்டு உங்களுக்கு ஒரு 3 months நோட்டீஸ் பீரியட் இருக்கும்ல, அதுதான் உங்களோட டைம். நீங்கள் இந்த ஆஃபரை வச்சுட்டு நீங்கள் வேறு எவ்வளோ கம்பெனி வேணாலும் அட்டன் பண்ணலாம். அட் தி எண்ட் ஆஃப் த டே எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்ஃபேக்ட் இன்டர்வியூலாம் முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு கம்பெனி உங்களுக்கு நிஜமாவே பிடிச்சிருக்கு, அங்கே தான் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த கம்பெனியில் நீங்கள் என்ன டீம் ஜாயின் பண்ண போகிறீங்களோ அங்கே இருக்க மேனேஜர் கூடயே நீங்கள் 1 to 1 வச்சு எனக்கு இந்த மாதிரிலாம் வேணும், நீங்கள் என்ன மாதிரி உங்கள் டைமிங் என்ன, உங்களோட ஒர்க் கல்ச்சர் எல்லாமே நீங்கள் கேட்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த ஒரு குஷன் இருக்கும், ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அது. ஸோ அதனால நீங்கள் ஸ்விட்ச் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா லைக் ஒரு கம்பெனியில் இன்னொரு கம்பெனி மூவ் ஆகிறோம், லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகும், அண்ட் நிறைய விஷயம் சேஞ்ச் ஆகும். ஸோ அது பண்ணும்போது ஒரு நல்ல பிளானோட ஒரு
நல்ல ஹைக்கோட பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஆஃபர் ஒன்று ஏதோ ஒரு சின்ன ஆஃபர்னா கூட பரவாயில்ல, ஒரு 20% 30%னா கூட பரவாயில்ல, வாங்கிட்டே பேப்பர் போடுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் ஆஃபர் இல்லாமல் பேப்பர் போடும்போது நீங்கள் நோட்டீஸ் பீரியட்ல இருக்கன்னு சொல்லுவீங்க. சார்லாம் கால் பண்ணா அவங்க கேட்குற ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஏன் வந்து நீங்கள் ஆஃபர் இல்லாமல் பேப்பர் போட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் ஏதோ ஒன்று சொல்லுவீங்க, எனக்கு அது ஏதோ ஒரு ரீசன் நீங்கள் வச்சுருப்பீங்க. ஆனால் நீங்கள் என்ன ரீசன் சொன்னாலும் அவங்க மைண்டில் எப்படி இருக்குன்னா வந்துட்டு, ஓகே இவங்க வந்து இப்போ டெஸ்பரேட்டாக இருக்காங்க, ஸோ ஓரளவுக்கு கம்மியான ஹைக் கொடுத்தாலும் இவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்றத அவங்களோட மைண்ட்லேயே தோணும். ஸோ அது கைண்ட் ஆஃப் வந்து நமக்கு கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் தான். அதனால தான் இது எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். இதுக்கு வந்து இப்படி இல்லை, நான் வந்து வேறு மாதிரி நினைக்கிறேன் அப்படின்னா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே கைஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.